என் பையன் வந்து நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்க மாட்டேங்கிறான். அவன் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத எல்லாரையுமே கேட்குறான். எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறத ஏன் அவன் கேட்க மாட்டேங்கான்? நான் எப்படி வந்து அவன்கிட்ட என்னோடய வியூஸை வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு டீனேஜோட மாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 பசங்க, ஒரு டாட்டர், ஒரு சன். ஸோ சன்னோட தான் அவங்களுக்கு நிறைய கிளாஷ் வருது. டாட்டர் கூட இருக்குது, பட் ஆனால் ரொம்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த செஷன்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டே வந்து நான் கேட்டேன், இப்படி உங்களுக்கு வந்து சில இடத்துல ஒரு இன்சிடெண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த இன்சிடெண்ட்டில் வந்து உங்களோட வியூஸை வந்து நீங்கள் ஏன் உங்கள் பையன்கிட்ட வந்து அந்த நேரத்தில் சொல்லலை அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு அந்த நேரத்தில் என்னால் பேசவே முடியல. என் த்ரோட்டெல்லாம் ரொம்ப ஸ்டக்கான மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. சரி, ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மெல்ல அந்த பேரண்ட்டோட இன்னர் சைல்டுக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ அவங்க சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கேட்ட பிறகு தான் தெரிஞ்சது, அவங்க வந்து வீட்டில் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, இவங்களை வந்து பேசவே விட மாட்டாங்களாம். எல்லாமே வந்து அவங்க அப்பா தான் டிசைட் பண்ணுவாங்களாம். இவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் இவங்க வந்து கேட்க முடியாதாம். அவங்களுக்கு சின்ன வயசில் வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு கூட ஆசையாக இருந்துச்சு, பட் ஆனால் கேட்க முடியல அப்படின்னு அவங்களுக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி ஞாபகம் வந்தது. ஸோ நான் பேச முடியாது, அதாவது அவங்களோட பிலீஃப் வந்து நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க, என்னால் பேச முடியாது, இந்த மாதிரி அவங்க நிறைய பிலீஃப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பிலீஃப்ஸ் இருக்கிறதுனால அவங்களால அவங்க பையன்கிட்ட பேச முடியல. ஸோ இந்த கோச்சிங்கில் வந்து எப்போ இந்த பிலீஃப்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பித்தோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஓ அப்போ இதனால தான் வந்து என்னால் என் பையன்கிட்ட கனெக்ட் பண்ண முடியலையோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த ரெவலேஷன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தது. அது அவங்களுக்குள்ளே போய் நிறைய விஷயம் பார்க்க ஆரம்பித்த பிறகு அப்புறம் மெல்ல மெல்ல எம்பத்தி படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க மேலேயும் அவங்க கம்பேஷனோடு இருந்தாங்க, அவங்க பையன்கிட்டையும் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய அப்கமிங் ஒர்க் ஷாப் ஒரு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ.